இது? உத்தமபாளையங்கிறது ஊரு பேரா இல்ல காடு பேரா? இந்த காட்டுல 50 விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். இங்க உத்தமபாளையம் எங்க இருக்குங்க? நாங்க உத்தமபாளையம். இதா என்னங்க ஒரு வீடு காணோம், ஒரு மாடு காணோம், ஒரு மனுஷனை காணோம். இப்படியே கூப்பிடுற தூரம் போனா ஊர் வருங்க. அது என்னங்க அது கூப்பிடுற தூரம் கூப்பிடாத தூரம்? அதாங்க 2 கல்லுங்க. 2 கல்லா? சுத்த விவரம் இல்லாதவனா இருக்கேன். 2 மைல். 2 மைல் தூரமாயா? மூணாக்காய அவனுக்கு எப்படியா நடக்கிறது? தம்பிக்கு எந்த ஊரு இவ்வளவு கோவிச்சுக்கிறது? இஷ்டம் இருந்தா நடந்து போ, இல்லாட்டி அந்த குத்துக்கல்ல உட்காரு. மொகரைய பாரு. மொகரைய பாரு. புறா 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 அவனை. இங்க கங்காதரன் சொல்லி ஒருத்தர் இருக்கானே, அவன் வீடு எங்க இருக்கு? யார கேக்குறீங்க? அதாயா அந்த மிலிட்டரியில இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டு இங்க லாட்டி அடிச்சிட்டு இருக்கானே, அந்த கங்காதர். ஏன்பா அட்ரஸ் கேட்டா தெரியும் சொல்லுங்க, இல்லன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. திரு 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 முடிக்கிறீங்களே. அந்த கங்காதர் இந்த ஊர்ல தானே இருக்கா? யாரா அட்ரஸ் கேட்டா எப்படி அடிக்கிற? அந்த கங்காதர் உனக்கு அவ தெரியுமாயா? தெரியும். தெரியுமா? எங்க எங்க எங்க? அதோ அங்க இருக்கு. அதரா இருக்கானா அங்க? வா பார்த்தா தெரியும். அம்மா அந்த ஆள் எப்படி நல்லவனா இல்ல ஒரு மாதிரி? நல்லவனுக்கு நல்லவன், முரடனுக்கு முரடன். ஆமா தம்பிக்கு எந்த ஊரு? என்ன இது எங்க போனாலும் ஆளுக்கு ஆளு எந்த ஊரு எந்த ஊரும் கேக்குறீங்க? நான் இந்தியன் ஐயா. சரி உனக்கு என்ன வேணும்? அந்த கங்காதர் இருக்கானே எங்க இருக்காவ? அவன் வீட்டுல இல்லையே. ஏன்? இது எங்கே நிக்கிறானே. குட் குட். நீங்க புடவையில அடிச்சிட்டீங்களே, என்ன பேசுறேன்னு புரியல. மரியாதை இல்லாம பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. நான் மட்ராஸ்ல இருந்து வர்றேன். சந்திரசேகர் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சந்திரசேகர் அனுப்பிச்சானா? ஏப்பா நீ இதை முதல்ல சொல்ல. ஏதோ கெட்ட நேரம், பரவாயில்ல விடுங்க. நம்ம பையன் தான். நீ என்ன வேணும் அவனுக்கு? நான் அவருடைய புது ஃபேக்டரியில வேலை செய்றவன். அன்புள்ள கங்காதரன், கடிதம் கொண்டு வரும் பாலு எனக்கு ரொம்ப வேண்டியவருடைய பிள்ளை. அனாதை. இவனை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வருவதாக இவன் அப்பாவிற்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்குள்ள வேலையில் இவனை என்னால் கவனிக்க முடியவில்லை. நல்லவன் தான், ஆனால் பொறுப்பில்லாமல் வளர்ந்த பிள்ளை, உலகம் தெரியாதவன். 1 வருடம் அவனுக்கு நீ வேலை போட்டு கொடுத்து வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை அவன் புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளை, கட்டுப்பாடுகளை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒருவேளை உனக்கு அவன் அடங்கவில்லை என்றால், வீண் விவகாரம் செய்தால் திருப்பி அனுப்பி வைத்து விடு. திரும்பி போக மாட்டீங்க. நீங்க எப்படி சொல்ற அப்படி செய்யற? ஏப்பா உன்னை பார்த்தா பட்டணத்துல பழகின பிள்ளை மாதிரி இருக்கு. இங்க கிராமத்துல என்ன வேலை செஞ்சு எப்படி? இத காரணம் காட்டி என்ன அனுப்பிச்சிடாதீங்க. நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை செய்வேன். பாப்போம், வா வீட்டுக்கு போலாம்.